உலகப் படைப்பின் உன்னத படைப்பான மனிதநேயத்தின் மாண்பிற்குரிய அன்பு உள்ளங்களே, 2 நிமிடம் இறைவனோடு பயணிக்க அன்புடன் அழைக்கும் உங்கள் சகா. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இயேசுவின் இந்த அன்பின் கட்டளை விவிலியத்தில் உள்ள அனைத்து சட்டங்களின் சாராம்சமாக கருதப்படுகிறது. மனித நிலையிலிருந்து உயர்ந்து தெய்வீக நடத்தையை மேம்படுத்த இயேசு விடுத்த ஒரு புதிய கட்டளை, அதுவே அவரது அன்பின் கட்டளை. ஆம், இனிய நெஞ்சங்களே, இந்த உலகம் ஏன் நிலை பெற்றுள்ளது என்ற வினாவை எழுப்பிக் கொண்டு அதற்கு விடையாக கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அழகான பாட்டு ஒன்றையும் அமைத்துள்ளார். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவது ஆயினும் இனிது என தமியர் ஒன்றலும் இலரே. முனிவு இலர் துஞ்சலும் இலர் பிற அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணியர் ஆகி தமக்கு என முயலா நோன்தாள் பிறருக்கு என முயலுனர் உண்மையானே. ஆம், இந்திர உலகத்தில் கிடைக்கும் சாவா மருந்தாகிய அமிர்தம் கிடைத்தாலும் இனிதாயிற்றே என்று எண்ணி தாமே உண்ணமாட்டார்கள். பிறரை வெறுத்து ஒதுக்க மாட்டார்கள். பிறர் அஞ்சத்தக்க செயலை செய்யாதவர்கள். பிறருக்காக தம் உயிரையும் கொடுப்பர். ஒரு பழிச்செயல் ஏற்படின் இவ்வுலகத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இத்தகைய தன்மையுடைய பெரியோர்கள் இவ்வுலகத்தில் இருப்பதால் தான் இவ்வுலகம் அழியாமல் உள்ளது. உலகம் இனிதாக விளங்க வேண்டும் என்ற ஆவலில் பாடலாசிரியர் வாழ்க்கை தத்துவத்தை இப்பாடல் வழியாக எடுத்து விளம்புகின்றார். மனித வாழ்வின் உலக வாழ்வு பயணம் அன்பில் அடங்கியுள்ளது. இயேசுவின் அன்பு கட்டளையை வாழ்வாக்கி நீதி மற்றும் மனித உறவில் வளர்ந்து பிறரன்பில் சிறந்து வாழ்ந்து இப்பூவுலகம் வாழ்வாங்கு நிலைத்திட அருள் வேண்டுவோம்.